அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களுமே குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு தங்களோட ராசியை மாற்றிக்குது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜோதிடத்தின்படி ஆகஸ்ட் 10 அதிகாலையில் கிரகண யோகம் நடைபெறுது. சந்திரன் கும்பராசிக்கு நகர்ந்து ராகுவோட இணையறதுனால இந்த கிரகண யோகம் உருவாகுது. இது சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களை தரப்போகுது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சக்தி வாய்ந்த கிரகண யோகம் ஏற்படுது. கும்பராசியின் அதிபதியான சனியும் ராகுவும் இணையறதுனால உங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும். இதனால சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட போகுது. இந்த பதிவுல எந்தெந்த ராசிக்காரர்கள் கிரகண யோகத்தால துர்திஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் முதல் முறையா நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு கிரகண யோகம் மோசமான விளைவுகளை வழங்க போகுது. இதனுடைய விளைவா அவர்களுடைய மன அழுத்தம் அதிகரிக்க போகுது. மேலும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் நிதி ரீதியாகவும் சில பின்னடைவுகள் ஏற்படும். வாகனம் ஓட்டும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும். அவங்க குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்வாங்க. இந்த காலகட்டத்தில் சோம்பேறியா இருக்கிறது பிரச்சனைகளை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் அனைத்து வேலைகளையுமே ரொம்ப கவனமா செய்யணும். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகண யோகம் பல நெருக்கடிகளை தரப்போகுது. ஆகஸ்ட் 10 முதல் அவர்களுடைய வாழ்க்கையில பல எதிர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கலாம். பல விபத்துகள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை விடாம துரத்தும். இந்த யோகம் பெரும்பாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை அதிகரிக்கும். அவர்களுடைய வாழ்க்கை துணையும் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கும்பராசி. இந்த கிரகண யோகம் கும்பராசினருடைய வாழ்க்கையில பல எதிர்மறையான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் அதிக சிரமங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா கும்பராசியோட லக்னத்துல கிரகண யோகம் உருவாகுது. இதனால அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும். வேலையில அவர்களுடைய முயற்சிகள் தோல்வியை தழுவலாம். சக ஊழியர்களுடனும் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். அடுத்ததா மீனம் ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு கிரகண யோகம் பல மோசமான விளைவுகளை வழங்க போகுது. இது அவங்களுடைய 12வது வீட்டில் உருவாகுது. இது யோகம் அவர்களுடைய நிதி இழப்புகளை ஏற்படுத்துது. சந்திரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில பல நெருக்கடிகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் அவங்க உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். தேவையற்ற கவலைகள் வாழ்க்கையில் சவால்களை அதிகரிக்கும். வணிக நோக்கங்களுக்காக பயணம் செய்கிறத தள்ளி போடுறது நல்லது. இந்த ராசிக்காரர்களும் இந்த யோகம் முடிகிற வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.